ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்ல நம்புகிறேன். கவனியுங்கள். இட் இஸ் a valid concern. அந்த மாற்றம் என்பது மாற்றப்பட முடியாத ஒரு மாற்றம். திரும்ப சொல்லுகிறேன், மாற்றம் என்பது மாற்றப்பட முடியாத ஒரு வேலிட் கன்சர்ன். அது சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த சொல்லப்பட்ட வார்த்தை 14:15 யோபு 14:15 நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், மரணத்துக்கு பிறகு உமது கைகளின் கிரியின் மேல் நீ விருப்பம் வைப்பீராக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு செய்தியினுடைய அந்த உள்ளே உங்களுக்கு யோசிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, இட்ஸ் a valid concern. அன்பார்களே, இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் நடக்கத்தான் வேணும், whether you like it or not. மரணம் என்பது அன்பார்களே எல்லாரும் குறிக்கப்பட்ட ஒன்று. இப்படி சொன்னார், லஞ்சம் வாங்காத ஒன்னே ஒண்ணு மரணம். Death never gets bribe. மரணம் உலகத்தின் பார்வையில ஒரு முடிவு, ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பார்வையில் அது தொடக்கம். இன்னைக்கு மக்களுக்கு அது புரியவில்லை. ஏதோ வர வேண்டும், ஆலயத்தில் உட்காரணும், பாட்டு பாடணும், பாட்டும் பாடுறதில்லை, ஏதோ மன திருப்திக்காக. ஆலயத்துக்கு வரவிட்டால் விபத்து வரும், பிரச்சனை வரும், சுயநலத்திற்காக. ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விபத்து ஏற்படக்கூடாது, எல்லாமே சுயநலத்திற்காக. படைத்தவரை மகிழ்விப்பதற்காக அவர்கள் கொஞ்சம் பேர், தங்களை மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்ளவர்கள் தான் அதிகமான பேர். திரும்ப சொல்கிறேன், படைத்தவரை மகிழ்ச்சி ஆக்கவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் தங்களையே மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்ள விரும்புவர்கள் அதிகமான பேர். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, டெத் இஸ் சர்டனிட்டி. மரணம் என்பது நிச்சயம், மாற்றப்பட முடியாது, அது உறுதியானது. அது யாரானாலும், அது எந்த நபரானாலும். கவனிங்கள், ஆண்டோடு இருக்கிறவங்க கூட இப்படி சொன்னார், எதிர்பார்க்கிற ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது. டெத் இஸ் ஷுவர், டெத் இஸ் சர்டனிட்டி. அது கண்டிப்பாக. அதுதான் இப்ரேயர் புஸ்தகம் 9:27 அந்த வார்த்தை படிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப படிக்கிறேன், ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பிடிக்கிறேன், கேளுங்கள். நிச்சயமானது, நியமிக்கப்பட்டிருக்க மனுஷருக்கு, அதுல கிறிஸ்தவனுக்கு, மற்றவர்களுக்கு அல்ல. whoever born in this world, இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் அது நியமிக்க